அதே தான் அவரும் பேசியிருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாக பேசிடல. நான் சொன்னதை, தங்கபாலு சொன்னதை, இளங்கோவன் சொன்னதை, அண்ணன் குமரி ஆனந்தன் காலத்துல இருந்து எல்லாரும் சொன்னதை, அண்ணன் கிருஷ்ணசாமி சொன்னதை. காங்கிரஸ் கட்சி வருகின்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட உள்ளதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் கட்சி திருநாவுக்கரசர் விளக்கம் அளித்துள்ளார். முதல்ல நீங்க சொன்னதுல சின்ன மாற்றம் என்னன்னா, நான் இருக்கும்போது சொல்லாம இல்லை, நானும் எதிர்காலத்தில் காமராஜ் ஆட்சி உண்டாக்கணும்னு பேசியிருக்கேன், பேசாம இல்லை. அதே தான் அவரும் பேசியிருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாக பேசிடல. நான் சொன்னதை, தங்கபாலு சொன்னதை, இளங்கோவன் சொன்னதை, அண்ணன் குமரி ஆனந்தன் காலத்துல இருந்து எல்லாரும் சொன்னதை, அண்ணன் கிருஷ்ணசாமி சொன்னதை, எல்லாரும் இது சொல்கிறது தான். ஆட்சி தலைவர்களாக வந்த பிறகு கட்சியை பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு கட்சியை வளர்க்கணும், காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும், எல்லாரும் பேசுகிறது தான். அதுதான் அவரும் பேசுகிறாரு. அதில் ஒன்றும் அதனால் திமுகவுக்கும் செல்வப்பந்தைக்கு சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, அல்லது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணியில் கூட இடம்பெற்று எம்எல்ஏக்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம், எம்பியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ 40க்கு 40 ஸ்டாலின் அவருடைய தலைமையில், திமுக தலைவருடைய தலைமையில் மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற கூட்டணி தலைவர்களிலேயே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்காலத்தில் பிரதமராக வரணும் முதல் குரல் கொடுத்தவர் தளபதி திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.